ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோடு 197 பார்க்க போகிறோம். எடுத்ததும் சாஞ்சி த குக் ப்ரூவிங் ஹிஸ் மெரிட் அட் த நேவி டைனிங் ஹால்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சில மெரைன் ஆஃபீஸர்ஸ் இந்த ஷிப்பை கோஸ்ட் ஷிப்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையான்னு பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் நம்ம போய் பார்க்குறப்ப அங்கே காஃபிலாம் சூடாக இருந்திருக்கு. நம்ம போய் பார்க்குற அந்த ஒரு செகண்ட் வரைக்குமே பீப்புள் அங்கே இருந்த போல. அந்த ஷிப்புக்கு உள்ள ஏகப்பட்ட தங்கம்பா. இதை கேட்டு இன்னொருத்த பதறப்ப அது எல்லாம் பழங்காலத்து தங்கங்கள். ஒருவேளை அதை எடுத்து சபிக்கப்பட்டு அவங்க எல்லாம் மறைஞ்சிருக்கலான்பா. இதுக்கு பிறகு லியூட்டனன்ட் ட்ரேக்கோட தலைமையில 4th 6th and 10th யூனிட்ஸ் போகும். செகண்ட் டிகிரி ஃபார்மேஷன் பண்ண சொல்லுவாங்க. இப்படி இந்த இடத்துல இவ்வளவு சலசலப்பு இருக்கிறத பார்த்த சாஞ்சி ரொம்ப இவங்க கோட்டை மேல பெருமிதம் எடுத்துக்கிற ஒரு நேவி பேஸ்குள்ள பூந்திருக்கோம். நம்ம நிலம பாரு எப்படி இருக்குன்ட்டு. கேப்டன் இந்த விஷயத்துல என்ன செய்யன்னு கேட்டா லோஃபி அந்த பக்கம் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். சாஞ்சி எப்பவும் போல இவன் கேர்லெஸ்ஸா இருக்கானான்ட்டு பார்ப்பான். அடுத்த நாள் ஷிப்பை டாக் 88க்கு கொண்டு போவாங்க. ட்ரேக் அந்த ஒரு ஷிப்பை நம்ம தரவா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது இன்னொரு மெரைன் ஆஃபீஸர் வந்துட்டு இந்த மாதிரி அர்ஜென்டா கேட் நிக்க சொல்றாங்க, ஏதோ பிரச்சனை போலன்னு பேசும்போது ட்ரேக் கண்டிப்பா இந்த சமயத்துல கேட்லாம் நிக்க முடியாதுன்றவாரு. அந்த பக்கம் இருக்கவங்க டிரான்ஸ்பாண்டர் ஸ்டைல் மூலமா கான்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த பக்கம் பார்த்தா அவங்க பெரிய புயல்ல மாட்டிருப்பாங்க. இதனால ஷிப்பும் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும். நிறைய பேர் ரொம்ப இன்ஜுரி ஆயிருப்பாங்க. அதனால எவ்வளவு சீக்கிரமா உள்ள பண்றீங்களோ அவ்வளவு நல்லதுன்னு பேசிட்டு இருக்கும் போது ட்ரேக் கண்டிப்பா கேட் ஓபன் பண்ண முடியாது, அது யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த பேஸ்குள்ள வந்திருக்க பைரட்ஸை வெளியே நாங்க தப்பிச்சு போகலாம் விட முடியாது, அது கன்ஃபியூஷனா தான் ஏற்படுத்தும்பான். ஜானதன் கேட் ஓபன் பண்ணி விட சொல்லிடுவாரு. ட்ரேக் இதுக்கே ஷாக் ஆயிருப்பான். ஜானதன் அவங்களுக்கு ஏத்த மெடிக்கல் அசிஸ்டன்ஸையும் கொடுங்கன்றவாரு. அந்த ஆபீசர் சரி சார்ன்ட்டு கிளம்புவான். ட்ரேக் கமாண்டர்னு கூப்பிடும் போது அந்த பக்கம் கேட் நீக்கிறத கட்டுவாங்க. ஜானதன் இந்த கிராண்ட் லைனுக்கு மத்தியில ஷிப் உடஞ்சு இன்ஜுரி ஆச்சுன்னா அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு தெரியும் கேட்கும் போது ட்ரேக் தெரியும் ஆனான்ட்டு லைட்டா கமாண்டர் மேல கடுப்புல இருக்க போலதான் இருப்பான். ஜானதன் நானே எப்பயாவது தான் ஃபேட் அப் ஆவேன், கண்டிப்பா அவங்களால இங்க இருந்து தப்பிக்கலாம் முடியாது. ஆனா இங்க கேள்வியே எதுக்கு அவங்க இங்க வரணும்பா. இதுக்கப்புறம் அந்த மெரைன் ஷிப்பை உள்ள விடுறதுக்காக கேட்டை நிக்குவாங்க இல்லையா, அதே இடத்துக்குள்ளதான் ஜோரோவும் நடந்து வந்துட்டு ஆமா நான் எங்கடா இருக்கேன்பா. இதுக்கப்புறம் நாமியை கட்டுவாங்க. இந்த இடமே மொத்தம் மேஸ் போல இருக்கு, போக போக ரொம்ப கஷ்டமா தான் இருக்குன்ட்டு லாஸ்டா ஒரு டோர் ஓபன் பண்ணுவா. அது பார்த்தா வெட்ட வெளிக்கு கொண்டு வந்து விட்டுருக்கோம். இந்த இடத்துல ஷிப் இல்லாததை நோட் பண்ணிட்டு ஐயோ ஷிப் இல்லாதெல்லாம் விட தங்கம் இல்ல, அது அடையறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் தெரியுமான்ட்டு தங்கம்ட்டு அப்படியே மண்டிட்டு உட்காந்துருப்பா. இதே இடத்துல பேட்டில் ஷிப்ஸை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி அது இல்லையன்பா. அந்த பக்கம் மெரைன் செஞ்சுரியான அவங்கள தூக்கிட்டு போறப்ப நாம இதை பார்த்துட்டு அப்ப இங்க மத்தவங்க வந்து போறாங்கன்னா இது பெரிய சைஸ் குட்டையில இல்ல போல, இது ஓபன் சீயோட கனெக்ட் ஆயிருக்குதான்ட்டு உள்ள இருக்கவங்கள போல ட்ரெஸ் பண்ணிட்டு போய் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு அப்புறம் மத்தவங்களோட சேர்ந்து ஷிப் எடுத்துட்டு அப்படியே வெளியே கிளம்பிட வேண்டியதான் யோசிப்பா. இந்த இடத்துக்கு 2 பேர் புதுசா வருவாங்க. வந்தவங்க நாமிய பாக்குறப்பலாம் அவ ரொம்ப பயந்து போயிருப்பா. வந்தவங்க கிச்சனுக்கு எப்படி போறதுன்னு கேட்பாங்க. நாமி எனக்கு தெரியுமேன்பா. வந்தவங்க மார்லி பிரதர்ஸ். போய் மத்த குக் கிட்ட ஹெல்ப் கேட்க முடியாது, ஆனா இங்க வந்ததும் தொலைஞ்சிட்டோம், அதான் கிச்சனுக்கு கூட்டிட்டு போக சொல்லி கேட்கறோம்பாங்க. நானும் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப இங்க குழம்பிதான் போயிட்டேன், 5 வருஷம் இருக்குன்பா. அவனுங்கள 5 வருஷமானு ஷாக் ஆகும் போது நாம இதுக்கப்புறம் அவங்கள கூட்டிட்டு போவா. 2 பேரும் எங்களோட சமையல் தான் வேற லெவல்ல இருக்கும், நாங்க பெரிய ஆளுகன்பாங்க. நாமி பெரிய குக்கான்ங்கிறப்ப 2 பேரும் நாங்க மேரி ஜாய்ஸ்ல இருக்கோம், அங்க இருக்க எல்லாத்துக்கும் எங்க சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும், நாங்க அங்க ரொம்ப ஃபேமஸ்ன்பானுங்க. நாமி மனசுக்குள்ள இதெல்லாம் நான் கேட்ட நாடான்ட்டு சீக்கிரம் உங்களை அத்து விட்டு நானும் மாறு வேஷம் போடணும், இல்லைன்னா நான் மாட்டி பண்ணி யோசிப்பா. இதுக்கப்புறம் நேரா போயிட்டு இருக்கும் போதே ஏதோ இந்த கட்டு இருக்கு இல்லையா, இதுக்குள்ள போய் ரைட் எடுத்து அடுத்த 2 லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கிச்சன் வந்துடும் போயிருங்கன்பா. அவங்களும் சரின்ட்டு போகவும் முன்னால போகும்போதே ரைட் இருக்கும், இதான் ஃபர்ஸ்ட் ரைட்டான்ட்டு திரும்பி பார்க்கவும் நாமி இருக்க மாட்டா. இதுக்கப்புறம் போய் வேஷம் போட்டு திரும்பும் போது இந்த இடத்துக்கு ஜானதன் கமாண்ட்ல இருக்க மெரைன் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. ஜஸ்ட் வெளியே தான் பேருக்குன்னு கோ ஷிப்னு சொல்லி வச்சிருக்கோம். ஆக்சுவலா அந்த ஷிப் ஸ்டார் ஹெட் பைரட்ஸோடது. மங்கி டி லூஃபி அப்புறம் பைரட் ஹண்டர் ஜோரோவை நம்ம பிடிக்கணும். 2 பேருமே ரொம்ப ஆபத்தானவங்க. அதுலயும் ஜோரோங்கிறவன் 3 கத்தி பயன்படுத்துறவன். அவனை மட்டும் பிடிச்சி அவன் வாழ்க்கையை வருந்த செய்யணும்னு பானுங்க. நாமி இதெல்லாம் பார்த்து பேனிக் ஆயிட்டு இருக்கும் போது ஜோரோ வந்துட்டு ஆமா யாரை வருந்த வைக்க போறானுங்கன்பா. நாமி தடியை வச்சு மண்டையிலே போட்டிருப்பா. ஜோரோ எவன்டா அந்த வேலையை பார்த்ததுன்ட்டு திரும்பி பார்க்கும்போது நாமியை பார்த்துட்டு நீயான்பா. அவட்டே அவங்க 3 கத்தி வச்சிருக்கவனு உன்ன பத்தி தான்டா பேசுறாங்க, நீ என்னடா அசால்ட்டா போட்டு வரையடான்ட்டு கத்தியை பிடிங்க வச்சுக்குவா. ஜோரோ எதுக்கு புடுங்குறேன்பா. நாமி நீ என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுறாதான்பா. இந்த இடத்துக்கு மத்த மெரைன் ஆபீசர்ஸ் வரதை பார்த்துட்டு வெளியே கூட்டிட்டு வந்திருப்பா. ஜோரோ அவங்களோட சண்டை போட்டிருக்கலான்பா. நாமி கிழிஞ்சதுவோ முதல்ல போய் மத்தவங்களோட ஜாயின் ஆகிறதுக்கு பார்க்கணும்டான்பா. ஜோரோ எல்லாம் மீட் பண்ணிப்பாங்க தானேன்பா. நாமி டே அதெல்லாம் தாண்டி ஷிப்பு வேற காணோம்டான்பா. ஜோரோ கேர்ஃப்ரீயா பேசுறப்ப நாமி அவனோட 3 கத்தியையும் கொண்டு போய் அந்த பக்கம் போட்டுருவா. ஜோரோ அதை பார்த்துட்டு என்ன பண்றேன்ட்டு அதை எடுக்க போவான். பார்த்தா அது இன்னும் கீழே போகும். ஜோரோ இந்த பக்கம் எட்டி குதிச்சு எடுக்க போவான். நாம இங்க பாடுறா உனக்கு டைரக்ஷன்ல ஒரு சென்ஸே கிடையாது, அதனால நான் மத்தவங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன், அது வரைக்கும் இங்கே இருன்பா. இந்த இடத்துக்கு இன்னொருத்த வந்துட்டு பொண்ணு என்ன பண்றேன்னு கேட்பான். நாமி மாட்டிக்கிட்ட மோன்ட்டு திரும்பும் போது வந்தவன் கிளீனிங்கான லீடரா இருப்பான். வேலையை செய்யாம வெட்டி அங்க நின்று என்ன பண்றேன்னு கேட்பான். நாமி நான் வேலையை பாக்குறேன் சாருன்பா. இதுக்கப்புறம் சாஞ்சி சைட் காட்டுவாங்க. 2 மெரைன் ஆபீசர்ஸ் கோஸ்ட் ஷிப்னு பேசிட்டு போறப்ப சாஞ்சி கோஸ்ட் ஷிப்னா சொன்னாங்கங்கும் போது லூஃபி சாப்பிட கிடைக்குமான்னு கேட்பான். சாஞ்சி அந்த பக்கத்துல டைனிங் ஹால்னு சொன்னாங்களேன்பா. லூஃபி தாவி இருப்பான் பசிக்குதுன்ட்டு. சாஞ்சி காலை பிடிச்ச
பசினால அப்படியே விழுந்திருப்பான். லூஃபி என்னடா பண்றீங்கபான். சாஞ்சி இப்படி இஷ்டத்துக்குலாம் போக கூடாதுங்கும் போது லூஃபி பசிக்குதுன்பான். சாஞ்சி அவன் மேல ஏறி வந்திருப்பான். லூஃபி இருந்தும் அப்படியே தவழ்ந்துட்டு போவான். இந்த இடத்துக்கு அந்த மரைன் ஆபீசர்ஸ் கன்னோட வந்திருப்பாங்க. ஏதோ சத்தம் கேக்குதுன்ட்டு பார்த்தாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரேஞ்சா இருக்கேன்ட்டு நேத்துல இருந்து வேலை ஜாஸ்திங்கிறதுனால ரொம்ப டயர்டா இருக்குன்ட்டு கிளம்பி இருப்பானுங்க. சாஞ்சியும் லூஃபியும் அதே பக்கம் இருக்க ஒரு ரூம்ல ஒளிஞ்சு இருந்திருப்பாங்க. சாஞ்சி உன்னால மாட்டிருப்பான்டான்பான். இந்த இடத்துல குக்ஸ்க்கான ட்ரெஸ் இருக்கும். அதை 2 பேரும் போட்டு மாறு வேஷத்துல வந்திருப்பாங்க. கிச்சனுக்குள்ள பார்த்தா எல்லாம் இந்த பேட்டர் ஷிப் வந்ததை பத்தி பேசிக்கிட்டு அந்த இடியட் பிரதர்ஸ் வேற வந்திருப்பானுங்க போலன்னு பேசிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்டா கொடுக்கணும்னு பேசிப்பானுங்க. லூஃபி இந்த பக்கம் பசி தாங்க முடியாம வெறியில இருப்பான். டே மீட் வேணும்டான்ட்டு சாஞ்சியும் தடுக்கு பார்ப்பான். கடைசியில லூஃபி உள்ள பூந்திருப்பான். கிச்சன்ல இருக்கவங்க நீங்க தானே மாலி பிரதர்ஸ்னு கேட்பாங்க. சாஞ்சி எல்லாம் வெறுத்து போய் நிப்பான். அவனுங்க நீங்க தானே மரி ஜோய்ஸ்ல இருந்து வந்த இழிவான குக்குன்பாங்க. லூஃபி ஆன்ட் பாப்பான். எல்லாரும் எங்க சொத்தை தானடா குறை சொன்னீங்க, அப்புறம் ஏன்டா இங்க வந்து நிக்கிறீங்க, எல்லாம் இஷ்டத்துக்கு பேசுறதுதான் இல்லையான்ட்டு கோவப்படும் போது சாஞ்சி இவனுக்கு வேற யாரும் நினைச்சு எங்க கிட்ட பேசிட்டு இருக்கானுங்கன்னு யோசிப்பான். லூஃபி அதெல்லாம் தெரியாது, சோறு போடுங்கடான்பான். ஜெசிகா நீங்க 2 பேர் தானே அந்த பைத்தியக்காரங்க, மரி ஜோய்ஸ்ல இருக்க பிக் ஷாட்ஸ்க்கு பல லட்சம் செலவு பண்ணி சோறு போடுறவனுங்க. ஆனா இங்க நெவரான்ல இது ரொம்ப புனிதமான இடம்பா. இந்த இடத்துல ஒரு லேடி கறியை வச்சுட்டு இருக்கா இல்லையா, அதனால லூஃபி அண்ட் சாஞ்சி 2 பேருமே அப்சஷனா இருப்பாங்க. ஜெசிகா இங்க பாருங்க, இங்க நாங்க ராத்திரியும் பகலுமா 1000 பேத்துக்கு சமைக்கிறோம். நாங்க ஒண்ணுங்களை போல இந்த மில்லியன்ஸ் ஆஃப் அமௌண்ட்ஸ் செலவு பண்ணிலாம் எக்ஸ்பென்சிவ் ஃபுட் செய்யறது இல்ல. ஆனா நாங்க செஞ்சு போடுற சாப்பாடு எக்ஸ்பென்சிவான சாப்பாட்டை விட சூப்பரா இருக்கும்பா. ஒன்ஸ் அந்த சாப்பாடு எல்லாம் போய் டிஷஸோட செட்டில் ஆகும். லூஃபி நான் அதை சாப்பிடலாமான்னு கேட்பான். சாஞ்சி முன்னால போகும்போது ஜெசிகா நல்ல சாப்பாடு நல்ல மனசோட சமைக்கும் போது தான் வரும்பா. சாஞ்சி வந்துட்டு சிகரெட்டை பத்த வச்சுட்டு எனக்கு சமையல்லாம் என்னன்னு சொல்லி தரையான்னு கேட்பான். ஜெசிகா நான் அந்த அளவுக்குலாம் டிராமாட்டிக்கா போல, எனக்கு தேவையில்ல உங்க 2 பிரதர்ஸ்ல யாராவது ஒருத்தனாவது எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும். இங்க நீங்க உங்க சாப்பாட்டால என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணாம இங்க நவரன்ல உங்களை நான் குக்காவும் ஏத்துக்க மாட்டேன், இங்க உள்ளேயும் விட மாட்டேன்பா. சாஞ்சி நல்ல சேலஞ்ச் தான்பா. இதுக்கப்புறம் மரைன் ஆபீசர்ஸ் குக்ஸ்லாம் சேர்ந்து சண்டை போடுறாங்க. வாங்கடா பாக்கலான்ட்டு வேடிக்கை பார்ப்பானுங்க. ஜெசிகா இப்ப நீங்க 100 பேத்துக்கு சமையல் பண்ணணும், அவங்களுக்கு அந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்பா. அண்ட் டைனிங்ல இருக்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாங்க போது லூஃபி இது இன்ட்ரெஸ்டிங்கா தாங்க இருக்குன்பா. சாஞ்சி கத்தி எடுத்துட்டு எப்ப வேணாலும் ஆரம்பிக்கலான்பா. ஜெசிகா இதுக்கே ஷாக் ஆயிருப்பா. ஜெசிகாவோட குக்ஸ் ரொம்ப அடிச்சு புடிச்சு வேகமா வேலையை செய்வானுங்க. இவனுக்கு கிட்ட மட்டும் தோத்து போயிடக்கூடாதுன்ட்டு ஒரு மாதிரி அப்சஷனோட தான் செய்வானுங்க. ஜெசிகா சாஞ்சி சும்மாவே இருக்கிறத பார்த்துட்டு டிஃபீட்டை ஒத்துக்கிட்டானோன்னு யோசிச்சுட்டு இருப்பா. அந்த பக்கம் 100 மீல்ஸ் ரெடியா இருக்கும். லூஃபிக்கு பார்த்துட்டு பசி வந்து நான் எடுத்துக்கலாமான்னு கேட்பான். ஜெசிகா கையேடுறான்பா. அந்த பக்கம் இருக்க குக்ஸ் நாங்க ஒரு நாளைக்கு 1000 பேத்துக்கு சமைக்கிறோம்ல, எங்களோட ஸ்பீடு இந்த அளவுக்கு கூட இல்லைன்னா எப்படிறான்ட்டு சேலஞ்ச் பண்ணுவானுங்க. சாஞ்சிட்டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ட்டு மீனோட முள்ளுக்கு மத்தியிலையும் அந்த மீட்ஸ் எல்லாம் இருக்கும். இவ்வளவு பொருளை வேஸ்ட் பண்ணிருக்கீங்களேன்ட்டு எல்லாத்தையுமே அப்படியே பொடி பொடியா சாப் பண்ணுவான். இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த மிச்ச மீதியை வச்சு பயங்கரமான ஃபுட் செய்வான். இதுக்கப்புறம் பொட்டேட்டோட தோல்ல இருக்கும் இல்லையா, அதையும் வேஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல எவ்வளவு நியூட்ரிஷன்ஸ் இருக்குன்னு தெரியுமான்ட்டு அதுலயும் டிச் பண்ணிட்டு கடைசியா ப்ரோக்கோலியோட கோர்ஸ் யூஸ் பண்ணுவான். ஸ்வீட் சென்டர் ட்ரெஸ்ஸிங் போல கியூசின் அலக்காட்டுன்ட்டு அந்த ப்ரோக்கோலி சாஸை தெருக்கி விட்டுருப்பான். இதை பார்த்தா எல்லாரும் வாய பழந்திருப்பாங்க. சாஞ்சி இது பேட்டில் ஃபீல்ட் தானே, என் சாப்பாடு நல்லா இருக்கிறதா எப்பவும் பெஸ்ட், அதெல்லாம் தாண்டி சாப்பாடு இல்லாம போனாதான் மோசமாயிரும். உங்ககிட்ட 1000 பெரிஸ் இருக்கலாம், இல்ல மில்லியன்ஸ் ஆஃப் பெரிஸ் இருக்கலாம், ஆனா சாப்பாடுங்கிறது வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒண்ணு இல்ல. நம்ம செய்யற சாப்பாடு என்னமா வேணாலும் இருக்கலாம், ஆனா நம்ம செய்ய போற மொத்த பொருளையும் ஒரு அன்பு காட்டணும், அதுதான் குக்குக்கு ஏத்தது. அதுவும் ஒரு பொண்ணை கம்ப்ளீட்டா எப்படி விரும்புறமோ அது போல. இதை நான் ஒரு சர்டன் பெருசு கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்பா. இந்த பாட்டுல மரைன் ஆபீசர்ஸ் பூரா வந்து சாஞ்சியோட சாப்பாடை தான் வெறி பிடிச்ச மாதிரி சாப்பிடுவாங்க. இது பக்கம் இருக்க குக்லாம் வெறுத்திருப்பாங்க. நம்ம இவங்களோட காம்பீட் பண்றோம்ட்டு நம்மளோட ஸ்டைலையே விட்டுட்டோம், வெறும் ஜூசி பார்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டோம், நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோமேன்ட்டு இவங்க நமக்கு இதை உணர்த்திருக்காங்கன்னு யோசிக்கும் போது அந்த பக்கம் லூஃபி சாப்பாடுலாம் போட்டு பொழந்து கட்டுவான். இதை பார்த்தா இந்த சமையல் செஞ்ச குக்ஸுக்குலாம் சந்தோஷமா இருக்கும். நம்ம சாப்பாடை எப்படி சாப்பிடணுமோ அதுக்கேத்த போல சாப்பிட்றான்ட்டு 99 and 100 மீல்லாம் முடிக்கிறப்ப அவன் ஒரு மாதிரி ஆகிறத பார்த்துட்டு என்னடா ஆச்சுன்ட்டு வந்து பார்ப்பாங்க. லூஃபி சாப்பாடு சூப்பர்ன்பா. இது அந்த குக்ஸை சந்தோஷப்படுத்தும். லூஃபி இப்ப நான் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன், எனக்கு எந்த வருத்தமும் கிடையாதுன்பா. அப்படியே கிளம்பலான்ட்டு போகவும் சாஞ்சி ஜெசிகா கிட்ட போயிட்டு நான் உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணு கூட சண்டை போட விரும்பலன்ட்டு அப்புறம் பார்க்கலான்ட்டு கிளம்பியிருப்பான். ஜெசிகா திரும்பி எங்க போறீங்கன்னு கேப்பா. லூஃபி திரும்ப சாப்பாடு போட போறீங்களான்னு கேட்பான். ஜெசிகா எங்களை இப்படி அவமானப்படுத்திட்டு விட்டுட்டு போறீங்களா, நீங்க நல்லாவும் சமைக்கிறீங்க, சாப்பாடை வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுறீங்க, உங்களை எப்படி விட முடியும், எங்க டீம்ல வந்து சேர்ந்துக்கங்கன்பா. மத்த குக்ஸ் சந்தோஷப்படுவாங்க. சாஞ்சி இதை தான் நான் கேட்க விரும்பலன்ட்டு சிம் பண்ணுவான். இதுக்கப்புறம் ஜானதனை காட்டுவாங்க. அவர் இன்னொரு ஆபீசரோட சேர்ந்து ஸ்டார்ஹெட் பைரட்ஸ்ல எவனாவது சிக்கரானான்ட்டு தேடிட்டு போயிட்டு இருப்பாரு. மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாமே கண்டுபிடிக்க முடியாம இருக்கேங்கும் போது ஆப்போசிட்ல இருக்கமா எப்படி இருந்தாலும் உள்ளதான இருப்பாங்க, பாத்துக்கலான்பா. ஜானதன் கண்டுபிடிக்கிறது பிரச்சனை இல்ல, ஆனா மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் கட்ஸோட சண்டை போட வருவாங்க, இவங்கள தான் எங்கேயும் தேட முடியாம இருக்கே, அதான் பஞ்சாயத்தா இருக்குன்னு பாரு. இந்த பாயிண்ட்ல ஜோரோ அந்த பக்கம் கத்தி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான்ல. ஜானதன் அவனை பார்த்துட்டு இன்னைக்கான மீன் மாட்டிச்சு போலன்னு பாரு. ஜோரோ அந்த பக்கம் கத்தி எடுக்கலான்ட்டு ட்ரை பண்றப்ப வெறும் ஒரு விரலோட கிரிப்போட தான் அந்த பக்கம் நின்று கத்தி எடுக்கலான்னு பாப்பான். பட் 3மே உருண்டு கீழே போயிரும். ஜோரோ ஒரு கத்தியை பிடிச்சோம், அதுவும் ஸ்லிப் ஆகி போயிரும். 3 தண்ணிக்குள்ள விழுகவும் ஜோரோவும் உள்ள போயிருப்பான். இதுக்கப்புறம் 2 கத்தியை பிடிச்சிட்டு 3வது ஒண்ணு எடுக்கிறதுக்கு போறப்ப ஒரு பாறை வந்து விழுந்திருக்கும். ஜோரோ அதை 2ஆ வெட்டிட்டு மேல வந்திருப்பான். நான் ஜெல்லிஃபிஷ் ஆயிருப்பேன்னு நினைச்சேன்னு யோசிக்கும் போது சுத்தி மெரைன் ஆபீசர்ஸ் வந்து ரவுண்ட் பண்ணிருப்பாங்க. அவனுக்கு வரவேற்கிறோம்பாங்க. ஜோரோ அந்த பக்கம் ஜானதனை பாக்குறப்ப அவர் மீன்பிடி தூண்டில் எடுத்துட்டு பார்க்க போனா இன்னைக்கு ஒரு மீன் மாட்டிக்கிச்சுன்னு பாரு. அந்த பக்கம் அந்த 2 குக்கும் வழி மாறி போயிருப்பானுங்க. என்னடா நடக்குது இங்கேன்பானுங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ கம்ப்ளீட்டா சாஞ்சியோட குக்கிங் ஸ்கில்ஸ் தானே காட்டுது. இந்த விதத்துல சாஞ்சியோட
சாப்பாடோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவனுக்கு எந்த ஒரு ஃபுட் இன்கிரீடியன்ஸா இருந்தாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அண்ட் செய்யற சாப்பாடையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அது போல பாக்குற ஆடியன்ஸ் எத்தனை பேரு நீங்க உங்க கண்ணு முன்னால ஒரு சாப்பாடு வேஸ்ட் ஆகுதுன்னா அதை பார்த்து வருத்தப்படுவீங்க அண்ட் நீங்க உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட சாப்பாடை வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுவீங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கடைசியா கேப்சர்டு ஜோரோ அண்ட் சாப்பர்ஸ் எமர்ஜென்சி ஆபரேஷன்ஸ்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பான் லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.